Today entry question. What are the reasons for limits on frequency? அல்லது frequency ஏன் constant maintain பண்ணணும்? Why frequency to be maintained constant? அப்ப speed n is equal to 120 f by p. P is equal to number of poles, f is equal to frequency, n is equal to speed. So the speed is directly proportional to frequency. அப்ப alternator or synchronous generator வந்து generating point வந்து brain மாதிரி. Brain dead ஆச்சுனா dead. அதுதான் vital point. அப்ப generation pointல வந்து தான் frequency changes happening. அதான் அங்கதான் origin. So we are generating power, transmitting power, then send it to the load side. The load வந்து vary ஆயிட்டே இருக்கு. Peak periodல ஒன்னு இருக்கு, off peak periodல ஒன்னு இருக்கு, daily load curve, monthly load curve, weekly. இந்த மாதிரி இந்த load வந்து seasonal conditions மாறுது. winterல ஒரு மாதிரி இருக்கு, summerல ஒரு மாதிரி இருக்கு. அத வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. That cannot be predicted. அது வந்து ஒரு graphical representation பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருப்போம், டிசைன் பண்ணிருப்போம். இப்போ the load is over. அப்ப வந்து total real power is equal to load power plus transmission losses. இதான் அதுக்கான சிம்பிள் ஃபார்முலா. அப்ப அந்த ரியல் பவர் ஜெனரேஷன் ரியல் பவர் அப்சார்ப்ஷன் ஈக்குவலா இருக்கணும். அதாவது I square 2 pi f into L is equal to V square 2 pi f into C. இந்த frequency ரெண்டும் மேட்ச் ஆகணும். அப்பதான் வந்து voltage throughout the line கான்ஸ்டன்டா இருக்கணும். இது லாஸ்ட் கிளாஸே நான் சொன்னேன். இப்ப அப்ப frequency னுடைய ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்? plus or minus 2.5. அப்ப 52.5 அல்லதுனா 47.5 இதான் ரேஞ்ச். இதுக்கு கீழ போனா அண்டர் frequency, 47 கீழ போனா அண்டர் frequency ஆயிரும், 47 போனா frequency ரைஸ் ஆயிரும். frequency ஹையர் ஆனாலும் ப்ராப்ளம், frequency லோவர் ஆனாலும் ப்ராப்ளம். The cause for the problem is load தான். Variation in load, when it is overloaded, naturally speed will come. Generated speed affect ஆயிரும். இதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி. In NH national highways there is no speed brake. Speed brake இருக்காது national highwaysல as per சட்டப்படி இருக்க கூடாது. அப்ப நீங்க வந்து 50 km ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டே இருப்பீங்க. பட் அதே ரோட்ல வந்து இப்ப சாதாரணமா நேஷனல் ஹைவேல ஒரு ஹில்லி ஏரியால நீங்க டிரைவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க திருப்பி போகணும். அப்ப நேச்சுரலி புல்லிங் டார்க் அதிகமா தேவைப்படும், ஸ்டார்டிங் டார்க் அதிகமா இருக்கணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போடுறீங்க, ஃபியூவல் இன்ஜெக்ஷன். இது ஒரு கான்செப்ட். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா வெறும் கிளட்சை மட்டும் பிரஸ் பண்ணா போதும், ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் அதனுடைய ஈக்குவலன்ட் அனாலஜி. ஸோ அது மாதிரி தவிர்க்க முடியாது. இட் இஸ் நாட் லைக் NH நேஷனல் ஹைவே மாதிரி கிடையாது. ஸோ த லோட் இஸ் ஆல்வேஸ் ஃபிளக்சுவேட்டிங் இன் நேச்சர். அது இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இத வந்து மானிட்டர் பண்றது யார் அப்படின்னீங்கன்னா லோட் டிஸ்பேச்சிங் சென்டர். இந்த லோட் டிஸ்பேச்சிங் சென்டர் ஜெனரேட்டிங் பாயிண்ட் சர்டன் சப்ஸ்டேஷன்ஸ் ஆர் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ். ICU மாதிரி தான். ICUல கூட கேஷுவலா இருக்கலாம், ஆனா இங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ அண்டர் ஃப்ரீக்வன்சி வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா 47-45 வந்துருச்சுன்னா அண்டர் ஃப்ரீக்வன்சி ரிலேட்டட் போய் லோட ஃபோர்ஸா நம்ம வந்து லோட வந்து ரிலீவ் பண்ணுறோம், அந்த ஏரியாவே அஃபெக்ட் ஆயிரும். இது ஒரு ப்ராப்ளம். ஃப்ரீக்வன்சி ஹையர் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஹையர்ல வந்து வேரியேஷன் வரக்கூடாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா லோடு எங்கேயாவது கட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்த லோட் பேலன்சிங் வந்து LDC சென்டர்ல தான் பண்ணுவாங்க. வயா கேரியர் கரண்ட் கம்யூனிகேஷன், அந்த கேரியர் கரண்ட்லயே கம்யூனிகேட் பண்ணுவோம் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி. அப்போ எவ்வரி ½ an hour ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லோடு இந்த டீட்டெயில்ஸ் அவங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெனரேட்டிங் பாயிண்ட்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க வந்து ஆட்டோமேட்டிக் லோட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் நம்ம படிச்சிருப்பீங்க, அது இருக்கும். அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். அந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கான்னு அங்க உள்ள இன்ஜினியர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க.
இதுதான் இதனுடைய பேசிக் ரீசன். ஸோ அப்போ வந்து நேஷனல் ஹைவே மாதிரி இல்லை, இது லோட் வேரியேஷனால மிஸ்மேட்சிங் ஆஃப் ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஜென்ரேஷன் வந்து மாறுது, அப்சார்ப்ஷன் அண்ட் ஜென்ரேஷன் வந்து வேரி ஆகுது. அண்ட் மோர் ஓவர் when the load is higher naturally speed will get down. ஸ்பீடு குறையுது அப்படின்னீங்கன்னா frequency is also affected. லோடு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஸ்பீடு அதிகமாயிரும், ஃப்ரீக்வன்சி ஹையர் ஆயிரும். ஸோ இதை வந்து விடக்கூடாது. ஸோ வாட் வில் பி த இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி? இந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் என்னென்ன இல் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த டர்பைன் பிளேட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும். மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா டர்பைன் பிளேட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அது மானிட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கமாண்டிங் குயிக்காக போயிட்டே இருக்கு, ரேடியோ கம்யூனிகேஷனில் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டர் ஹேமரிங் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் ஒன்று உண்டு. அதாவது ஹேமர்னா சுத்தில், அந்த மாதிரி போய் ஃபோர்ஸில் அடிச்சிச்சின்னா பிளேடெல்லாம் வந்து அதனுடைய ஷேப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஃபோர்ஸில் போய் அடிக்காது. அப்போ the frequent variation will adversely affect the turbine blades. So that is the brain. அது பிரெயின் டெட் ஆகக்கூடாது. அதனால அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஆல் த மோட்டார்ஸ், அதாவது டொமஸ்டிக் சைடில் நமக்கு வந்து அண்டர் ஃப்ரீக்வன்சி ரிலே ஆகி ட்ரிப் ஆயிரும். நமக்கு வி டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீக்வன்சி மீட்டர்ஸ். வீட்டிலலாம் ஃப்ரீக்வன்சி மீட்டர் கிடையாது. டொமஸ்டிக் சைடில் அவ்வளோ பெரிய மேஜராக வராது. பட் இண்டஸ்ட்ரியல் சைடில் ஃப்ரீக்வன்சி மீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கே ப்ராப்ளம் வரும்னா, த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. பர்டிகுலராக வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டானியா கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் அதான் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க, ஆல் த பிஸ்கெட்ஸ் ஆர் சேம் இன் கலர், சேம் இன் சைஸ், ஒரு டிஃபரன்ஸே இருக்காது. There the entire process is automatic. Entire process வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ பேக்கேஜிங் யூனிட் வரைக்கும் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் வந்துச்சுன்னா ஓகே, பட் அந்த ரோஸ்டிங் அந்த ப்ராசஸிங்லேயே வந்து இன்பிட்வீன் த ப்ராசஸில் வந்துச்சுன்னா அவ்வளவு வேஸ்ட். இது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில். அப்போ ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த இண்டஸ்ட்ரி தே ஆர் யூசிங் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் மோட்டார்ஸ். அதே மாதிரி இந்த காம்பேக்ட் டிஸ்க் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுவாங்க, லோட் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சடனாக ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வருது, இல்லை ஒரு பெரிய ஒரு மேஜர் ஏதாவது வோல்டேஜ் சேஞ்ச் வருது அப்படின்னீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட். ஒன்றும் பண்ண முடியாது, ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியாது. இந்த காம்பேக்ட் டிஸ்க் அதில் ப்ராப்ளம். ஒரு சிடியாக ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து இந்த தட் இஸ் எடி கரண்ட் லாஸ் அண்ட் ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து அந்த லாஸ் அதிகமாகி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மோர் ஓவர் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன்டு ஃபார் சர்டன் ஃப்ரீக்வன்சிஸ். அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் வந்துச்சுன்னா அதனுடைய சேச்சுரேஷன் பாயிண்ட் மாறி போயிடும், நீ பாயிண்ட்னு சொல்லுவோம். அது மாறி போய் அது சிக்கலாயிரும். அதில் ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் டிராஃப்ட் ஃபேன்ஸ், இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்லாம் படிப்போம், இன்டியூஸ் டிராஃப்ட் ஃபேன்ஸ், அதனுடைய வேரியேஷன் வர்றப்ப ப்ராசஸிங்லேயே, அதாவது அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்லேயே ப்ராப்ளம் வந்துடும். அதில் ஒரு அஃபெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய இல் எஃபெக்ட்ஸ் வந்துடும். அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து லோடு வேரி ஆகிறப்ப என்னென்ன மாறுதெல்லாம் வருதோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் முக்கியமான ஒர்க்கு. மேக்ஸிமம் அண்டர் ஃப்ரீக்வன்சி ரிலே வந்து ரொம்ப ஒரு போச்சுன்னா ஆப்ரேட் பண்ணி அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹையர் ஃப்ரீக்வன்சி போகிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. மோரோவர் நம்ம டொமஸ்டிக் சைடில் வந்து +or-2% தான் டிசைன் பண்ணுவாங்க. டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா +or-2% மோட்டார்ஸு, அப்புறம் வந்து எல்லா டிவைசஸுமே +or-2% வச்சுப்பாங்க. அதனால் நம்ம 2.5 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறப்ப ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக வராது. மோரோவர் டொமஸ்டிக் சைடில் வராது, ஏன்னா அண்டர் ஃப்ரீக்வன்சி ரிலே ஆப்ரேட் ஆகிடும். அதுக்கடுத்த ஓவர் ஃப்ரீக்வன்சி ஓவர் லோட் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ரைஸ் ஆனாவே உடனே அவங்க வந்து பர்பஸாக வந்து நம்ம லோட் சைடை டொமஸ்டிக் சைடை கட் பண்ணிடுவாங்க. இண்டஸ்ட்ரியை கட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா சிக்கல். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஎல் வாத்வா பேஜ் நம்பர் 681 அதில் வந்து பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. சிஎல் வாத்வா புக் வந்து எக்ஸலண்ட் புக், எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு சிஎல் வாத்வா. அன் எக்ஸலண்ட் ஆத்தர், நல்லா இருக்கும். முடிஞ்சா
புக்கை வாங்குங்க, ஜெராக்ஸ் பண்ணாதீங்க. டோன்ட் ஜெராக்ஸ் இட், பை அ புக். தட் புக் இஸ் அ வெரி குட் புக். அப்புறம் முடிஞ்சுச்சுன்னா இன்ஜினியர்ஸ் ஹேண்ட் புக், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் தமிழியன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் உள்ள இன்ஜினியர்ஸ் ஹேண்ட் புக் கிடைச்சா 1500 rupees வாங்கி வச்சுக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஆந்திரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, பஞ்சாப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி, எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் இன்ஜினியர்ஸ் ஹேண்ட் புக் இருக்கும். அந்த இன்ஜினியர்ஸுக்கு சப்சிடிஸில் கொடுப்பாங்க, ரேட்டில் கொடுப்பாங்க. நமக்கு வந்து 1500 rupees வரும். அது வாங்கிக்கங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆர் நீங்கள் அதை படிங்க. ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் கோ த்ரூ த மெட்டீரியல். நான் வந்து 12 or 13 minutes லெக்சர், நான் எல்லா டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பொறுமை இருக்காது. யூ வில் நாட் பேஷண்ட்டாக நீங்கள் லிசன் பண்ண மாட்டீங்க. தட்ஸ் வை ஐ வில் கட் த லெக்சர், ஐ வில் கன்க்ளூட் த லெக்சர். ஸோ நான் சொல்கிற மாதிரி we must learn, we should share what we learn to our friends and relatives, and try to be a useful person to the people in this universe till our death. With this I conclude the lecture. Thank you very much.